மன்னார் பொது வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டட நிர்மாண பணிகளுக்கும் மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்குமாக இந்த 600 மில்லியன் ரூபாய் நன்கொடை பயன்படுத்தப்பட உள்ளது. நீண்ட காலமாக மன்னார் மாவட்டத்தில் ஒழுங்கான விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின்மையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் மன்னார் சுகாதாரத்துறை, சமூக மட்ட அமைப்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரால் இந்திய அரசாங்கத்திடம் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் 600 மில்லியன் ரூபாய் நன்கொடையை வழங்குவதற்கான அனுமதியை அளித்துள்ளது. குறித்த நிதியில் அவசர சிகிச்சை பிரிவு, கதிரியக்க பிரிவு உள்ளடங்கலாக பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளதுடன் மருத்துவ உபகரணங்களும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. அதே நேரம் கடந்த வருடம் முன்னைய இந்திய உயர்ஸ்தானிகரிடம் சிடி ஸ்கேன் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் இம்முறை ஒதுக்கப்பட்ட நிதியில் சிடி ஸ்கேன் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.